இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் தான் நம்ம பார்க்க போகிறோம். நிதி ஆயோக் ஸ்கூல் புக்ஸில் 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி புக்லேயும் எக்கனாமிக்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். ஓகேங்களா, ஸ்கூல் புக் ரிலேட்டடாக நம்ம இங்கே பார்க்க போகிற வீடியோவில் ஸ்கூல் புக்ஸ் ரிலேட்டடாக இல்லாத எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, ஸோ எங்கிருந்தெல்லாம் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா நிதி ஆயோக்கோட அஃபீஷியல் வெப்சைட். ஸோ அதோட மெம்பர்ஸு அப்புறம் வந்து லீடர்ஸ்லாம் யார், இப்போ கரண்ட்டில் யார் இருக்கா அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட அப்டேஷன் எல்லாமே எக்கனாமிக்ஸ் டைம்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸாக நம்ம பார்க்குறது இன்றைக்கி நம்ம எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் பேப்பரில் இதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்து தொகுத்து இங்கே நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஒரு அப்டேஷன், அதாவது நிதி ஆயோக் ஸ்கூல் புக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் இப்போ என்ன புதுசாக அப்டேஷன் வந்திருக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து புரியும். ஸோ நிதி ஆயோக் அப்படிங்கிறது 65 காலமாக வந்துட்டுருக்கிற திட்டக்குழுவுக்கு மாற்றாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிதி ஆயோக். ஸோ எதனால் திட்டக்குழுவை கலைச்சிட்டு நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க, அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதும் ப்ளஸ் திட்டக்குழுவுக்கும் இந்த நிதி ஆயோக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் திட்டக்குழுலேருந்து என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, இது வரைக்கும் என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க, ஸோ அது ரிலேட் பண்ண இன்ஃபர்மேஷன் போக 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 வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக்கோட இன்ஃபர்மேஷன் லைட்டாக பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது அதோட அப்டேஷன் என்ன வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஏற்படுத்தப்பட்ட காரணங்களும் அதுக்கடுத்தது நிதி ஆயோக் திட்டக்குழுவோட அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எதனால் இது கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தெளிவாகவே வந்து புரிஞ்சிடும். ஸோ ஒரு ஒன் லைனில் வந்து சொன்னால் என்னென்னா நிதி ஆயோக் அப்படின்னா திட்டக்குழு அப்படிங்கிறது மேல் மட்டத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் வந்து முடிவை எடுத்துட்டு அதை வந்து கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறது எது திட்டக்குழு. நிதி ஆயோக் அப்படிங்கிறது கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க எல்லா மாநிலங்களையும் வந்து கேட்டு ஆலோசித்து அவங்களோட தேவை என்ன நீடு இருக்குது ப்ளஸ் என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க, எப்படி வந்து ஒன்றா சேர்ந்து இந்தியாவை வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத இங்கே கீழ்மட்டத்திலிருந்து ஆராய்ச்சி பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் மேல்மட்டத்திலிருந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் வந்து நிதி ஆயோக். இதான் வந்து சிம்பிள் டிஃப்ரென்ஸ். மறுபடியும் சொல்கிறேன், திட்டக்குழு அப்படிங்கிறது ஸோ மேல் மட்டத்தில் மத்திய அரசாங்கத்தில் வந்து யோசித்து செயல் வடிவப்படுத்தி இதுதான் பிளானிங் அப்படிங்கிறத பண்ணி டக்குன்னு எப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிடுறது திட்டக்குழு. நிதி ஆயோக் அப்படிங்கிறது கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய, ஓகேங்களா, ஸோ மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்துக்கிட்டலாம் வந்து கலந்து ஆலோசித்து, அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தோட வல்லுநர்கள் மட்டும் இல்லாமல் அரசாங்கத்துக்கு வெளியில் இருப்பாங்கள்ல எக்ஸ்பர்ட்ஸ், அவங்களோட ஐடியாஸையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் வல்லுநர்கள் இருப்பாங்களா அவங்கள்ட்டையும் ஐடியாஸை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி இந்தியாவை மாற்றம் அடைய வைக்கலாம், ஓகேங்களா, வளர்ச்சி பாதையை நோக்கி எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற அந்த திட்டமிட்டு அந்த பிளானை கொடுக்கறது தான் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக். நிதி ஆயோக் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி கிடையாது. ஓகேங்களா, கான்ஸ்டிடியூஷனல் பாடி கிடையாது. இது வந்து ஒரு நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஓகேங்களா, ஸோ இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி கிடையாது. நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடினா என்ன, இந்த மாதிரிலாம் ஐடியாஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி அந்த சஜஷனை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இந்த பிளான்லாம் கரெக்டாக நடக்குதா, ஸோ ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் அதை எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு, பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு ரிசல்ட்டுன்னு வரும்ல, ரிசல்ட் பாசிட்டிவாகவும் வரலாம் நெகட்டிவாகவும் வரலாம். நம்ம ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், அழகாக பிளான் பண்ணுறோம், பிளான் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம், முதலீடு பண்ணி நம்ம அந்த பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 1 மாதம் 2 மாதத்தில் என்ன ஆகும், நம்ம பிளான் பண்ணது ஒன்று, 6 மாதத்தில் நான் வந்து என்ன பண்ணிவிடுவேன் லாபத்தை எடுத்துருவேன், 1 வருஷத்தில் லாபத்தை எடுத்துருவேன். எதிர்பார்த்த பிளான் பண்ணி எதிர்பார்த்த விஷயம் ஒன்று, ஆனால் நடக்கிறது ஒரு என்ன வேணாலும் நடக்கலாம், பிஸ்னஸ் லாஸ்லேயும் போகலாம் இல்லை ப்ராஃபிட்டாகவும் வரலாம். அப்படி என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த ஃபீட்பேக்கை பார்த்து நிதி ஆயோக் தான் பண்ணுறாங்க. ஃபீட்பேக்கை பார்த்து அந்த பிளான் பண்ண விஷயத்தில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணுறது ப்ளஸ் வந்து நிறைய டெக்னாலஜி இப்போ இருக்கக்கூடிய அப்டேஷன் உலக நாடுகளில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த டெக்னாலஜியும் அந்த தொழில்நுட்பத்தை, ஓகேங்களா, இங்கே கொண்டு வந்து அந்த ஐடியாஸில் சேர்த்து எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான் வந்து இந்த நிதி ஆயோக் நிறுவனம். ஓகேங்களா, இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி கிடையாது. திரும்ப சொல்கிறேன், இது நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஓகேங்களா, ஸோ அரசாங்கத்துக்கு
அறிவுரை வழங்கக்கூடிய அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு பாடி. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு வந்து ஐடியாஸை வந்து சஜஷன் பண்ணுவாங்க, இது மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது. முடிவு யார் எடுப்பாங்கன்னா மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணி அதை என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இதனால தான் பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்டு நித்தி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டேட். ஓகேங்களா? இந்த 3 டேட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். இந்த நித்தி ஆயோக் அப்படிங்கிறதோட விரிவாக்கம் என்னென்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இந்த நித்தி அப்படிங்கிறது நித்தி ஆயோக்கில் நித்தி அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம் நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, மாறும் இந்தியாவிற்கான தேசிய நிறுவனம். ஓகேங்களா? ஸோ மாறும் இந்தியாவுக்கான தேசிய நிறுவனம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக். இதனால் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது 65 கால வருஷமாக இருந்த திட்டக்குழுவை கலைச்சிட்டு நித்தி ஆயோக் அப்படிங்கிற இந்த நிறுவனத்தை வந்து நம்ம ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது எப்போ இந்த அரசாங்கம் வந்து முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா 2014 ஆகஸ்ட் 13. ஓகேங்களா? 2014 ஆகஸ்ட் 13 திட்டக்குழுவுக்கு பதிலாக நிதி ஆயோக் உருவாக்கணுங்கிற முடிவை இந்திய அரசு எடுக்குது. இந்த டேட் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க, கேட்டிருக்காங்க எக்ஸாமில். அதுக்கு அடுத்தது 2014 ஆகஸ்ட் 15. ஸோ அதுலேருந்து 2 நாளில் திட்டக்குழுவுக்கு பதிலாக நிதி ஆயோக் உருவாக்க போவதா பிரதமர் நரேந்திர மோடி அறிவிக்கிறார். ஓகேங்களா? அவர் வழங்குகிற உரையில் வந்து சுதந்திர தின உரையில் அறிவிப்பு செய்கிறாரு. ஸோ அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 2015 அன்று அமைச்சரவை குழுவின் மூலம், ஓகேங்களா, தீர்மானத்தின் மூலம் நிதி ஆயோக் வந்து அமைக்கப்படுது. ஸோ இதுதான் நிதி ஆயோக் எப்படி வந்து உருவாச்சு அப்படிங்கிற அந்த ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. இந்த 3 டேட் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அந்த டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு அட்வைசரி பாடி, கான்ஸ்டியூஷனல் பாடி கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது அதோட ஸ்ட்ரக்சர், நிதி ஆயோக்கோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நிதி ஆயோக் அமைப்பு. ஓகேங்களா? அதோட தலைவர் யார்? பிரதமர் தான் அதோட தலைவராக இருப்பார். நிதி ஆயோக்கோட தலைவர் வந்து பிரதமராக தான் இருப்பார். துணைத் தலைவர் வந்து யாரால் நியமிக்கப்படுகிறார்னா பிரதமர் தான் வந்து துணைத் தலைவரை நியமிக்கிறார். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தலைமை நிர்வாக அதிகாரி, CEO, தலைமை நிர்வாக அதிகாரி. இவரையும் வந்து யார் வந்து நியமிப்பாங்க அப்படின்னா பிரதமரை தான் வந்து நியமிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா முழு நேர உறுப்பினர்கள், பகுதி நேர உறுப்பினர்கள், அலுவல் சாரா உறுப்பினர்கள்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த முழு நேர உறுப்பினர்கள் ஸ்கூல் புக்கில் 5 மெம்பர்ஸு, 5 நபர்கள் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. ஆனால் நித்தி ஆயோக் அதோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே நம்ம போய் செக் பண்ணியாச்சு, 4 மெம்பர்ஸ். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக் டைம்ஸு நிறைய இடத்துல நம்ம கிராஸ் செக் பண்ணியாச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 உறுப்பினர்கள். ஓகேங்களா? முழு நேர உறுப்பினர்கள் 4 பேர் வந்து இருப்பாங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிறது 5 பேர். ஓகேங்களா? எக்ஸாமில் கேட்குறத பொறுத்து ஆன்சர் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. 4 பேர். அது மாதிரி பகுதி நேர உறுப்பினர்கள் அப்படிங்கிறது அதிகபட்சம் 2 பேர். இது ஏன்னா உரிய நிறுவனங்கள்லேருந்து தேர்வு செய்யப்படுகிறார்கள். ஓகேங்களா? உரிய நிறுவனங்கள்னால் ப்ரொஃபஷனல்ஸ். ஓகேங்களா? ஸோ நல்ல ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கக்கூடியவங்க, எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கக்கூடியவங்களிருந்து அவங்கள வந்து தேர்வு செய்கிறாங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா இந்த IAS அதிகாரிகள் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை வந்து இங்கே வந்து கொண்டு வருவாங்க. அதுக்கு அடுத்தது அலுவல் சாரா உறுப்பினர்கள்னால் மத்திய அமைச்சரவையிலிருந்து பிரதமரால் நியமிக்கப்படுகிறார். அதிகபட்சம் 4 பேர் மத்திய அமைச்சரவையிலிருந்து இருக்கக்கூடிய உறுப்பினர்களை இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மந்திரி வந்து நியமிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இது இல்லாமல் ஆளுநர் குழுன்னு இருக்குது. இந்த ஆளுநர் குழு இதில் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர்கள், எல்லா மாநிலத்தோட முதலமைச்சர்கள் மற்றும் ஒன்றிய துணை ஆளுநர்கள் வந்து உறுப்பினர்களாக இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது மண்டல குழு. ஓகேங்களா? ஸோ அந்த ரீஜனில் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா அப்படின்னா ஸோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் மண்டல குழு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்டலத்தோட இப்போ வந்து தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரானா அந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் வந்து இங்கே மண்டல குழுவோட உறுப்பினர்களாக வந்து இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது குறிப்பிட்ட துறைகள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் நித்தி ஆயோக்கோட அஃபீஷியல் வெப்சைட்டில் சிறப்பு அழைப்பாளர்கள்
அப்படின்னு ஸ்பெஷல் இன்வைட்டீஸுங்கிற பேரில் இருக்கும். ஸ்பெஷல் இன்வைட்டீஸ் சிறப்பு அழைப்பாளர்கள்ங்கிற அந்த தலைப்பில் இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. யாருன்னா நிபுணர்கள், வல்லுநர்கள், துறை வல்லுநர்கள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு கீழே வந்து ஒர்க் பண்ணாத வெளியே இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸு. சில பேர் வந்து ப்ரொஃபஸராக காலேஜ் நல்ல டாப் லெவல் காலேஜாக இருக்கும்ல, யூனிவர்சிட்டியாக இருக்கும்ல இந்தியாவில். ஸோ அதில் வந்து ப்ரொஃபஸராக இருப்பாங்க, எக்கனாமிஸ்ட்டாக இருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு தன்னார்வலராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ இந்தியா பேஸ்டான நபர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினில் போய் செட்டில் ஆகிருப்பாங்க, பெரிய எக்ஸ்போர்ட்டாக இருப்பாங்க, நிறைய வந்து படிச்சிருப்பாங்க, நிறைய சாதிச்சிருப்பாங்க. ஒரு ஃபீல்டு சயின்ஸாக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம், இது ரிலேட்டடாக ஃபினான்ஸ், இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வருவாங்க. இங்கே வந்து அவங்க உறுப்பினர்களாக இருப்பாங்க. இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், நிதி ஆயோக் அமைப்போட தலைவர் யாருன்னா பிரதமர். துணைத் தலைவர் யாரால் நியமிக்கிறாங்கன்னா பிரதமரால் நியமிக்கிறாங்க. அதே மாதிரி தலைமை நிர்வாக அதிகாரி சிஇஓ யாரால் நியமிக்கிறாங்கன்னா பிரதமரால் நியமிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது முழு நேர உறுப்பினர்கள் ஸ்கூல் புக்கில் 5 இருக்கும், இங்கே 4 தான். அதை பார்த்துக்கோங்க. பகுதி நேர உறுப்பினர்கள் அதிகபட்சம் 2 உரிய நிறுவனங்களிலிருந்து தேர்வு செய்யப்படுகிறார்கள். அது மாதிரி அலுவல் சாரா உறுப்பினர்கள் அப்படிங்கிறது அதிகபட்சம் 4 பேர். இங்கே கேபினட் மினிஸ்டர், ஓகேங்களா, மத்திய அமைச்சரவையிலிருந்து பிரதமரால் நியமிக்கப்படுறவங்க இங்கே வந்து இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த சில உறுப்பினர்கள் நம்ம இங்கே பார்த்தோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதோட அஃபிஷியல் வெப்சைட் அப்படிங்கிறது நிதி ஆயோக். நிதி ஆயோக்கில் ஏதாவது சேஞ்சஸ் வருது அப்படின்னா நம்ம எதில் போய் பார்த்துக்கணும் அப்படின்னா உறுப்பினர்கள் யாரையும் இன்க்ளூட் பண்ணுறாங்க இல்லை எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க, யாரும் மாறுறாங்க அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது. அஃபிஷியல் வெப்சைட் போனீங்கன்னா வெர்டிகல்ஸ் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும். அந்த வெர்டிகல்ஸை கிளிக் பண்ணிங்கனாலே எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட பர்சனல் அசிஸ்டன்ட் யார், அவங்களோட ஒர்க் என்ன, அவங்களோட ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாமே இருக்கும். அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்தது தலைவர். இப்போ கரண்ட்டில் யார் இருக்கா, நிதி ஆயோக்கோட தலைவர் யார், துணைத் தலைவர் யார், அப்புறம் சிஇஓ யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ கரண்ட்டில், இப்போ அட் ப்ரெசென்ட்டில் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது எந்த ஒரு இடத்துலையும் வந்து மென்ஷன் ஆகாது, இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் இதோட அப்டேஷனில் எங்கே பார்க்கலாம்னா கரண்ட் அஃபேர்ஸாக நீங்கள் எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் அந்த பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா இதோட டீட்டெயில் வந்து வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, டீம் இந்தியா இவங்க இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ என்ன முடிவு எடுப்பாங்க, ஸோ அந்த இவங்க செயல்படுத்துகிற திட்டம் என்ன ஆரம்பிக்கிறாங்க, எல்லா விஷயமும் அந்த எக்கனாமிக்ஸ் டைம்ஸில் வந்து கொடுத்துட்டே வந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ தலைவர் யாருன்னா நம்ம பிரதமர் நரேந்திர மோடி. நிதி ஆயோக் ஆரம்பித்த காலத்திலிருந்து தலைவர் வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி. நிதி ஆயோக்கோட முதல் தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்ததுன்னா அது யாருன்னா நரேந்திர மோடி. நோட் பண்ணிக்கோங்க, முதல் தலைவர். அது நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது துணைத் தலைவர். இப்போ கரண்ட்டில் யார் இருக்கான்னா சுமன் கே பெர்ரி. ஓகேங்களா, ஆனால் சுமன் பெர்ரி அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து அவரோட வெப்சைட்டில் நம்ம பார்க்கும்போது சுமன் கே பெர்ரி அப்படிங்கிறது வரும். சுமன் பெர்ரினாலும் சுமன் கே பெர்ரினாலும் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய துணைத் தலைவர். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது தலைமை நிர்வாக அதிகாரி சிஇஓ. இப்போ 2024 அட் ப்ரெசென்ட்டில் யார் வந்துட்டு சிஇஓ இருக்காங்கன்னா பிவிஆர் சுப்பிரமணியம். இவர் தான் வந்து சிஇஓவாக இருக்கார். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. நிதி ஆயோக் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் முதல்ல சொன்னோம் பார்த்திங்களா 3 டேட்டு, அதை நோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் கரண்ட்டில் இப்போ யார் இருக்காங்க, லீடர்ஸ் யார் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது நிதி ஆயோக் இந்த நிறுவனத்தோட முதல் தலைவர் நம்ம சொன்னது நரேந்திர மோடி. ஓகேங்களா, துணைத் தலைவர், முதல் துணைத் தலைவர் யாருன்னா அரவிந்த் பனகாரியா. ஓகேங்களா, அரவிந்த் பனகாரியா தான் நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர். 2வது துணைத் தலைவர் ராஜீவ் குமார். 3வது துணைத் தலைவர் சுமன் கே பெர்ரி. இப்போ கரண்ட்டில் இருக்கிற சுமன் பெர்ரி வந்து 3வது துணைத் தலைவர். இது முக்கியமான இன்ஃபர்மேஷன். முக்கியமான இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் ஈவன் நிதி ஆயோக் வெப்சைட்டில் கூட கிடையாது. ஓகேங்களா, இது நம்ம வந்து நியூஸ் சேனல்ஸ்லேருந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் டைம்ஸ்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ணோம். நோட் பண்ணிக்கோங்க. அரவிந்த் பனகாரியா முதல் துணைத் தலைவர், 2வது துணைத் தலைவர் ராஜீவ் குமார், 3வது துணைத் தலைவர் சுமன் கே பெர்ரி. ஓகேங்களா, அடுத்தது தலைமை நிர்வாக அதிகாரி சிஇஓ. முதல் சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா சிந்து ஸ்ரீ குல்லார் தான் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக்கோட முதல் சிஇஓ, தலைமை நிர்வாக அதிகாரி. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அமிதாப் காந்த். அதுக்கு அடுத்தது 3வது பரமேஸ்வரன் ஐயர். இப்போ இவர் மாதிரி பிவிஆர் சுப்பிரமணியம். அட் ப்ரெசன்ட் 2024 இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிஇஓ யாருன்னா பிவிஆர் சுப்பிரமணியன். ஓகேங்களா, இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. க்ரனாலஜிக்கல் ஆர்டர் கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது.
நிதி ஆயோக்கோட க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் சிஇஓ அப்படிங்கிறது கேட்பாங்க. ஓகேங்களா, வரிசைப்படுத்தி கூறுன்னு சொல்லுவாங்களா, ஸோ அது வந்து கேட்பாங்க. அது மாதிரி கேட்கறது கூட வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. நிதி ஆயோக் அப்படிங்கிறது சிலபஸில் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக். தனியாகவே நிதி ஆயோக்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு பாருங்க. கட்டாயம் இதில் வந்து கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்தது நிதி ஆயோக்கின் கீழ் உள்ள செயல்பாடுகளை 4 முக்கிய பகுதிகளாக நம்ம பிரிக்கலாம். ஓகேங்களா, ஸோ 4 ஹெட்ஸாக வந்து பிரிக்கிறாங்க நிதி ஆயோக் கீழே இருக்கிற செயல்பாடுகளை. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை மற்றும் நிரல் கட்டமைப்பு. ஓகேங்களா, பாலிசி மேக் பண்ணுறது, பாலிசி என்ன கொள்கையை வந்து அரசாங்கம் வந்து உருவாக்க சொல்கிறாங்களோ அந்த கொள்கையை வந்து உருவாக்குறது. அது ஒரு கட்டமைப்பை உருவாக்கி தானே இவங்க தானே என்ன பண்ணுறாங்க, அரசாங்கத்திட்ட கொடுக்குறாங்க, இப்படிலாம் பண்ணலாம், பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ அந்த கொள்கை மற்றும் நிரல் கட்டமைப்புங்கிறது பாலிசி அண்ட் ப்ரோக்ராம் ஃப்ரேம் ஒர்க். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது கூட்டுறவு கூட்டாட்சி, கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது தன்னிச்சையாக முடிவு பண்ணாமல் என்ன பண்ணுறாங்க, நான் ஏற்கனவே சொன்னது கீழேருந்து மேலே அப்படிங்கிறது என்ன, மாநிலங்களையும் வந்து இணைச்சிட்டு அவங்களோட என்ன நீட் இருக்குது, எப்படிலாம் மாற்றலாம் அப்படிங்கிறது அவங்களையும் வந்து கலந்து ஆலோசித்து தான், அங்கேயும் நிறைய வல்லுநர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களையும் கலந்து ஆலோசித்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து மேலே எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ வந்து கூட்டுறவு கூட்டாட்சி. அடுத்தது கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு, மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் அப்படிங்கிறது பிளானை போட்டாச்சு, பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு, அது கரெக்டாக நடக்குதா. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பிஸ்னஸ் வந்து பார்த்துட்ருக்கோம், அது வந்து பாசிட்டிவாக வருதா இல்லை நெகட்டிவாக வருதா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணணும், கரெக்டாக போதான்னு மானிட்டர் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ஃபீட்பேக், என்ன இப்படி போயிட்டுருக்கு, அதோட ரிசல்ட் என்ன, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா, இப்படியே நம்ம ஏன்னா இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது 5 ஆண்டு திட்டம் மாதிரி கிடையாது, லாங் டேர்ம் விஷன். ஓகேங்களா, ஒரு 7 இயர்ஸ், ஒரு 8 இயர்ஸ், ஓகே 15 இயர்ஸ் அப்படிங்கிறது மாதிரி ஒரு லாங் டைம் கோலில், லாங் டைம் விஷனில் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அப்போ ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் வந்து 1 இயரில் தெரிய ஆரம்பிக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்படி தெரிஞ்சால் தான் வந்து அதை கன்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஏதாவது, ஏன்னா அதுக்குன்னு பட்ஜெட் ஒதுக்கி அதுக்குன்னு நம்ம காசை போட்டுட்டு வீணாயிடக்கூடாது. வெளிநாட்டு நிறுவனத்தோட காசையும் நம்ம வந்து இங்கே போடுற நாடோட முன்னேற்றத்துக்காக. ஸோ அப்போ ரொம்ப கண்காணிப்பாக இருக்கணும். ஓகேங்களா, இதுக்கு தான் வந்து இங்கே நம்ம துறை சார்ந்த வல்லுநர்கள் ப்ளஸ் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய துறை சார்ந்த வல்லுநர்கள்லாம் கலந்து ஆலோசனை முடிவெடுக்கிறதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா, இப்போ கண்காணிக்கணும், மதிப்பீடு பண்ணணும். நம்மளே வந்து ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணாலும் சரி, நம்ம பிளான் பண்ணுறோம், படிக்கிறோம், பிளான் பண்ணுறோம், அதோட ஃபீட்பேக் என்ன ரிசல்ட் வந்தது, ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்தா என்ன ரிசல்ட் வருது, அப்படி இல்லைனா கொஞ்சம் மாற்றலாம் பிளானை அப்படிங்கிறது பண்ணுவீங்கல்ல. ஸோ அதே சேம் எவ்வளோ பெரிய இந்தியாவுக்கும் வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது கரெக்டாக மானிட்டர் பண்ணிவிட்டு ஏதோ போட்டாச்சு நடந்துருச்சு அப்படின்னு இருக்காமல் அதை கரெக்டாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, திங்க் டேங்க், அறிவு மற்றும் புத்தாக்க மையம், திங்க் டேங்க் அண்ட் நாலேஜ் அண்ட் இனோவேஷன் ஹப். திங்க் டேங்க் அப்படின்னா இந்த நிதி ஆயோக் ஒரு சிந்தனை குழுவாக செயல்படும். அரசுக்கு ஒரு சிந்தனை குழு, ஐடியாஸை கொடுப்பாங்க. ஏற்கனவே சொன்னது தான், சஜஷன் பண்ணுவாங்க, ஐடியாஸை வந்து கொடுப்பாங்க. யாரை வச்சு, நிறைய துறை வல்லுநர்கள், முதலமைச்சர்கள், மாநிலங்களோட அவங்களோட ஈடுபாடு எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து ஒரு ஐடியாஸை வந்து கொடுப்பாங்க. திங்க் டேங்க், இது நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நாலேஜ் அண்ட் இனோவேஷன் ஹப்னா பழைய பஞ்சாங்கத்தை பாடாமல் புது டெக்னாலஜி என்ன இருக்குது, என்ன அப்டேஷன் இருக்குது, அந்த டெக்னாலஜியை வச்சு, அந்த தொழில்நுட்பத்தை வச்சு நம்ம எப்படி வளர்ச்சி பாதையில் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அப்போ நிதி ஆயோக் அப்படிங்கிறது 4 ஹெட்ஸாக பிரிக்கலாம், 4 முக்கிய பகுதிகளாக பிரிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர் ரிலேட்டடாக இருக்கும். எங்கன்னா நிதி ஆயோக் வெப்சைட்டில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதை நம்ம இங்கே பிரித்து வந்து கொடுத்துருக்கோம். நியூஸ் பேப்பர்ஸில் டைரெக்டாக இது வந்து 4 வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நிதி ஆயோக் ஹப்ஸ், 2 ஹப் இருக்குது. ஒன்று டீம் இந்தியா ஹப். ஓகேங்களா, இன்னொன்று நாலேஜ் அண்ட் இனோவேஷன் ஹப். ஓகேங்களா, டீம் இந்தியா அறிவு மற்றும் கண்டுபிடிப்பு மையம். டீம் இந்தியா அப்படிங்கிறது ஜஸ்ட் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா, இமேஜஸில் போய் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்து உட்காந்துருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க மெம்பர்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்க, ஏகப்பட்ட பேர் கச்சன்னு ஒரு ஹாலில் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ அவங்க எடுத்துகிட்டு வர அந்த சஜஷனை இவங்க கலந்து ஆலோசித்து முடிவு பண்ணுறது அப்படிங்கிறது டீம் இந்தியா. ஓகேங்களா, டீம் இந்தியா அப்படிங்கிறது நிறைய நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸில் பார்த்துருக்கலாம். டீம் இந்தியா அப்படிங்கிறது எல்லாருமே கலந்து ஆலோசித்து மத்திய மற்றும் மாநில மற்றும் எக்ஸ்பர்ட்ஸ் வந்த வல்லுநர்கள்லாம் இருக்காங்களா, அவங்களாம் சேர்ந்து எடுத்துகிட்டு வர அந்த முடிவு. ஓகேங்களா, ஸோ அதை வந்து அதுதான் டீம் இந்தியா. அந்த ஹோல் நெட்வொர்க்கே சேர்த்து தான் டீம் இந்தியா. ஓகேங்களா, என்ன இது மத்திய அரசாங்கத்துடன் இந்திய மாநிலங்களின் பங்கேற்பிற்கு வழிவகுக்கிறது. ஏற்கனவே சொன்னது மாதிரி மத்திய அரசு மட்டும் முடிவு எடுக்கலை, இங்கே மாநிலங்களையும் பங்கேற்க வைக்கிறாங்க. கீழ்மட்டத்திலேருந்து மேலே. ஓகேங்களா, கீழேருந்து மேலே அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதுக்கான இது வந்து இதுதான். ஓகேங்களா,
அடுத்தது நாலேஜ் அண்ட் இனோவேஷன் ஹப். இது நிறுவனத்தின் சிந்தனை திறன்களை ஊக்குவிக்கிறது. சிந்தனை திறனை ஏற்கனவே என்ன பண்ணோம், இப்போ அப்டேஷன் என்ன டெக்னாலஜி வந்து இன்டியூஸ் பண்ணுறது உள்ள, என்ன டெக்னாலஜி உள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறது நிறைய ஐடியாஸை வந்து கொடுக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை வந்து சொல்லலாம். ஆனால் இந்த கரெக்டான கருத்துக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஐடியாவை ஒரு ஃப்ரேமுக்கு அதை வச்சு ஒரு பாலிசி மேக் பண்ணால் தான் அந்த பாலிசி வந்து வெற்றி அடையும். ஓகேங்களா? அப்போ ஐடியாஸை வந்து இங்கே கொடுத்துட்டே இருப்பாங்க. எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலேஜ் அண்ட் இனோவேஷன் ஹப். ஓகேங்களா? 2 ஹப் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது நிதி ஆயோக்கில் நிறையா விங்ஸ், ஓகேங்களா, நிறையா பிரிவுகள். நிதி ஆயோக்கில் ஏகப்பட்ட பிரிவு இருந்தாலும் இந்த பிரிவுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 பிரிவு. ஒன்று ஆராய்ச்சி பிரிவு, ஆலோசனை பிரிவு, டீம் இந்தியா. இந்த பிரிவு அதாவது ரிசர்ச் விங், கன்சல்டன்சி விங், டீம் இந்தியா விங். இந்த 3 பிரிவு ரொம்ப முக்கியம். இது நம்ம எக்கனாமிக்ஸ் டைம்ஸ்லேருந்து எடுத்தோம். இந்த டீட்டெயில் எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் பேப்பர்லேருந்து இந்த டீட்டெயில் வந்து எடுத்தோம். ஓகேங்களா? இந்த ஆராய்ச்சி பிரிவு அப்படிங்கிறது என்னென்னா உயர்மட்ட வல்லுநர்கள், ஓகேங்களா, ஹை கிரேடில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸு. நான் சொன்ன எக்கனாமிஸ்டாக இருப்பாங்க, ஒரு ப்ரொஃபஸராக இருப்பாங்க, ஒரு துறையில் பெரிய வல்லுநராக இருப்பாங்க. ஸோ அந்த வல்லுநர்கள் மற்றும் அறிஞர்களின் அவங்களோட ஐடியாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி பிரிவு. ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணலாம், அந்த சிந்தனைகளை வந்து உருவாக்கி இங்கே வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த பிரிவு இருக்குது. அதுக்கு அடுத்தது இது வந்து ஆராய்ச்சி பிரிவு. அடுத்தது ஆலோசனை பிரிவு. இங்கே மத்திய மாநில அரசுக்கு தேவையான, ஓகேங்களா, மத்திய மாநில அரசு இருக்குன்னா அந்த மத்திய மாநில அரசுக்கு சில ஐடியாஸை வந்து கொடுக்கணும். அப்போ யார் கொடுப்பா? ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க, ஸோ இந்த செக்ரட்டரியாக இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஹை கிரேட் ப்ரொஃபஷனல்ஸாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து ஐடியாஸை வந்து கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை பிரிவு. அடுத்தது டீம் இந்தியா விங்கு. அதாவது ஒவ்வொரு மாநிலம் மற்றும் அமைச்சகத்தின் பிரதிநிதிகளை உள்ளடக்கியது. அப்புறம் தேசிய ஒத்துழைப்புக்கான நிரந்தர தளமாக இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் இந்தியா அப்படிங்கிறத சொன்னது. ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டீம் இந்தியான்னு. லாஸ்ட் ஹப்பு வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, சேம் அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வந்து பொருந்தோம். இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நிதி ஆயோக்கோட ஸ்பெஷலைஸ்டு விங், ஓகேங்களா, நிதி ஆயோக்கோட சிறப்பு பிரிவுகள் 3 ரொம்ப முக்கியம். ஒன்று ஆராய்ச்சி, இன்னொன்று ஆலோசனை, இன்னொன்று டீம் இந்தியா. ஓகேங்களா? இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நிதி ஆயோக்கோட பணிகள், அதோட ஒர்க்கு என்ன. நிதி ஆயோக் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்டிங்லேயே லைட்டாக சொல்லியாச்சு, பிரீஃபாக வந்து சொல்லியாச்சு. இப்போ என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இங்கே கூட்டுறவும் போட்டி அடைப்பிலான கூட்டாட்சியம். ஓகேங்களா? அதாவது தன்னிச்சையாக வந்து மத்திய அரசு மட்டும் முடிவு எடுக்காமல் மாநிலங்களோட அவங்களோட கருத்துக்களையும் உள்வாங்கணும். அதுக்கு என்னெல்லாம் வழிமுறை பண்ணலாம், ஸோ அவங்கள எப்படி வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கு அடுத்தது நாட்டின் நிகழ்வுகளின் மாநிலங்களை பங்கெடுக்க வைத்தல். ஓகேங்களா? இல்லை கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களையும் பங்கெடுக்க வைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு நீட் இருக்கும், அவங்க ஒரு ஐடியாஸ் வச்சுருப்பாங்க. ஏன்னா அங்கே உள்ள மத்திய அரசு, அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா இது அந்த திட்டம் அதோட பயன் வந்து அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒவ்வொரு குடிமகளுக்கும், சரிங்களா, இங்கே இடத்துல வந்து ஜாதி பேதம் இல்லாமல் ஏழை பணக்காரன் இல்லாமல் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும். அப்படின்னா அந்தந்த பகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, ஓகேங்களா, ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி வந்து அதை நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிறது மாநிலங்களும் கலந்து ஆலோசித்தாதான் மட்டும்தான் முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இது வரும். நாட்டின் நிகழ்வுகளின் மாநிலங்களை பங்கெடுத்த வைத்துதல், அதாவது பரவலாக்கப்பட்ட திட்டமிடுதல். ஓகேங்களா? ப்ராடாக வந்து யோசிக்கிறது. திட்டமிடுதல் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேலே, அதாவது மத்திய அரசில் வந்து முடிவு பண்ணி அதை வந்து இதான் பிளான் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. ஸோ இது இல்லாமல் வைடாக வந்து பார்த்திங்கன்னா எல்லார்ட்டையும் கருத்துக்கு கேட்டு அதுக்கான கமிட்டி, அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கிறது. திரும்ப அதே தான் சொல்கிறேன், ஏன்னா அது மட்டும்தான் பாயிண்ட்டு. ஓகேங்களா? திட்டக்குழுவுக்கும் இதுக்கும் திட்டக்குழு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும் இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இருந்தாலும் அடிமட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் போய் அந்த பலன் ரீச் ஆகணும். ஸோ அதுதான் வந்து இதோட மெயின் கான்செப்ட். ஓகேங்களா? தொலைநோக்கு காட்சி திட்டம். தொலைநோக்கு அப்படின்னா விசனரியாக இருக்கும். ஸோ 7 ஆண்டு 10 ஆண்டு இவ்வளோ வருஷத்தில் இவ்வளோது அப்படிங்கிறது அந்த விஷன் வந்து பெருசாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நிபுணர்களின் உருவாக்குதல். நிபுணர்களை உருவாக்குதல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஸ்கூல் புக்லேயே தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நிபுணர்களை வந்து நிறையா நிபுணத்துவம்
பற்ற நிறையா வந்து பல்வேறு துறைகளில் இருப்பாங்களா, ஸோ அவங்களோட ஐடியாஸை வந்து கேதர் பண்ணி கொண்டு வருது. அதுக்கு அடுத்தது உகந்ததாக்குதல், சச்சரவு தீர்த்தல், இதெல்லாம் வந்து உகந்ததாக்குதல்லாம் வந்து இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ளேயே அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க சொல்கிற கருத்துக்களுக்கும் ஒரு சில வேறுபாடுகள் இருக்கும். அது எதுவும் வந்து பெரிய பிரச்சனை ஆகாமல் அது என்னன்னு கேட்டு சால்வ் பண்ணி அதில் கரெக்டான இன்ஃபர்மேஷன் என்னவோ அதை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஓகேங்களா. சச்சரவு தீர்த்துதல் அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ், அவங்க கீழே இருக்கக்கூடிய நிபுணர்கள். இது சச்சரவு தீர்த்தலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இவங்க ஒரு திட்டம் ஒன்று சொல்லுவாங்க, அதை வந்து அவங்க அப்போஸ் பண்ணுவாங்க, அவங்க ஒரு திட்டம் சொல்லுவாங்க, இவங்க அப்போஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி இல்லாமல் எது கரெக்டான விஷயமோ அதை எடுத்துகிட்டு வர்றது, அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக் வந்து பண்ணுது. ஓகேங்களா. அப்புறம் வெளி உலக தொடர்பை ஒருங்கிணைத்தல். ஸோ வெளிநாட்டில் நம்ம இந்தியா நாட்டுக்குள்ள எல்லாமே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸு அவங்களோட இது, அப்புறம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களோட நிதி நம்ம எடுத்து நம்ம நாட்டு முன்னேற்றத்துக்காக அதை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது அந்த இது முதலீடு பண்ணுறாங்க. வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து நம்ம நாட்டில் முதலீடு பண்ணுறாங்கன்னா அந்த பணத்தை வந்து எடுத்து அவன் நம்மள்ட்ட தொழில் செஞ்சிட்ருப்பான். நம்ம ஊரில் அவங்க முதலீடு பண்ணுற பணத்தை வந்து இங்கே உள்ள வேலைவாய்ப்புகளிலேருந்து நிறைய திட்டங்களை வந்து அது எப்படி கரெக்டாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இந்த பாயிண்டில் வரும். அதுக்கு அடுத்தது உள்நாட்டு ஆலோசனை வழங்குதல். இது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அதே தான் சொல்லியிருக்கிறாங்க. உள்நாட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸுக்கு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து அட்வைஸ் பண்ணுறது. இது அட்வைசரி போர்டு தான். இது ஆலோசனையை வந்து சஜஷன் பண்ணிகிட்டே இருக்கிறது கரெக்டான விஷயத்தை. ஓகேங்களா. அப்புறம் திறன் உருவாக்குதல், கண்காணித்தல் மற்றும் மதிப்பிடுதலும். திறன் உருவாக்குதல் அப்படிங்கிறது ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறது. புதுசாக ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் ஆகும், இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நாடு எதை நோக்கி போயிட்டுருக்கு. ஓகேங்களா. அதை எப்படி நம்மளோட நாட்டோட முன்னேற்றத்துக்கு உலக நாடுகள் எதை நோக்கி போயிட்டுருக்கு, எந்த மாதிரி முன்னேற்றம் அடையுது, அந்த கான்செப்டை ஓகேங்களா, அந்த டெக்னாலஜியை, அந்த தொழில்நுட்பத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த அப்டேஷனை நம்ம நாட்டில் புகுத்துறது. எந்த மாதிரி ஸ்கில்ஸை வந்து கொண்டு வந்தால் நம்ம நாடு வந்து முன்னேறும், எந்த மாதிரி ஸ்கில்ஸை வந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து கொடுத்தா நம்ம நாட்டை வந்து முன்னேற்றுவாங்க அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு போகிறது. எல்லாம் பண்ணியாச்சு, எல்லா பிளானும் பண்ணியாச்சு. ஓகேங்களா. 10 வரைக்கும் பிளான் பண்ணியாச்சு, எக்ஸிக்யூட்டும் பண்ணியாச்சு. அது என்ன ஆகுது, கரெக்டாக போகணும், தப்பாக போவோம். பிஸ்னஸ் கான்செப்ட் தான். அதை வந்து கண்காணிக்கிறது, மானிட்டர் பண்ணுறது, அதுக்கு அடுத்தது வந்து அதை மதிப்பீடு பண்ணுறதும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன நம்ம செஞ்சாலும் அது கரெக்டாக போகுதா அப்படிங்கிறது வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ளஸ் அதோட ஃபீட்பேக்ஸ் அப்படிங்கிறது நம்ம அப்பப்போ பார்த்து சரி பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இதுதான் வந்து நிதி ஆயோக்கின் பணிகள். இதெல்லாம் ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது நிதி ஆயோக் சிறந்த நிர்வாகமான 7 தூண்களின் அடிப்படையில் வருது. ஒன்று வந்து எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் இருக்க இந்த இமேஜ். ஓகேங்களா. மக்கள் சார்பு, மக்களை சார்ந்து தான் மக்களோட தேவையை நிறைவு செய்யுது. ஓகேதா. அடுத்தது செயல்திறன் சார்பு, குடிமகனுக்கு தேவைப்படும் எதிர்பார்ப்புகளும் அப்புறம் செயல்திறனும். பங்கேற்பு, இதில் குடிமகனின் ஈடுபாடு, அப்புறம் மேம்பாடு, அனைத்தையும் உள்ளடக்கியது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து அம்சங்களையும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, பெண்களோட வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. அடுத்தது சமத்துவம். ஓகேங்களா. இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, ஜாதி மத சமயம் பேதம் இல்லாமல் எல்லாரையும் ஒன்றா சமசீராக வந்து பார்க்குறது. ஓகேங்களா. இன்னும் வந்து வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். இப்போ ஒன்று அவங்களே முடிவு எடுத்துக்கிட்டாங்க, அப்படியே மறைச்சி வச்சுக்கிட்டாங்க, அது வந்து பண்ணுறது தெரியாது. டிரான்ஸ்பரன்சி, இல்லை வெளிப்படைத்தன்மை, அரசாங்கத்தின் பொறுப்பான பார்வை, வெளிப்படைத்தன்மை. இந்த 7 தூண்களின் அடிப்படையில் தான் நிதி ஆயோக் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. எந்த மாதிரி கேள்வி வரலான்னா, நிதி ஆயோக் சிறந்த நிர்வாகமான எத்தனை தூண்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கிறதுங்கிற கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். இல்லை ஏதாவது ஒன்று கொடுத்து அது வந்து எது இல்லை அப்படிங்கிறது கேட்கலாம். ஜஸ்ட் இந்த மக்கள் சார்பு, செயல்திறன், பங்கேற்பு, மேம்பாடு, இந்த அனைத்தையும் உள்ளடக்கியது, சமத்துவம், வெளிப்படைத்தன்மை, இதை மட்டும் இந்த ஹெட்டிங்கை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் அந்த 7 அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. இதில் முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது ஏன்னா இது ரிலேட்டடாக நம்ம எழுதிடலாம். இப்போ கொஸ்டின்ஸ்ன்னு கேட்டால் இதில் தான் வந்து கேட்பாங்க இந்த பார்ட்டில். நெக்ஸ்ட்டு பாருங்கள், திட்ட ஆணையத்துக்கு பதிலாக நிதி ஆயோக் கொண்டு வரப்பட்ட காரணம். இது ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. திட்டக்குழு அப்படிங்கிறது இந்த 65 வருஷமாக இப்போ கடைபிடிச்சிட்டு இருந்ததை மாற்றி நிதி ஆயோக் கொண்டு வரப்பட்ட காரணம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, அந்த 5 இயர் பிளான்னா என்ன, ஒரு 5 இயர் பிளான் வந்து 5 ஆண்டு திட்டத்தை உருவாக்கிடுவாங்க. அதில் ஒரு பொருளாதார இலக்கு, இவ்வளோ ரூபாய், இவ்வளோ இது வந்து நம்ம கெயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நோக்கி ஓடுறது. ஓகேங்களா. அது வந்து 5 ஆண்டு திட்டம். அதுக்கு பதிலாக மாறும் இந்தியாவிற்கான தேசிய நிறுவனம் அப்படிங்கிற இந்த அமைப்பு, அதாவது நிதி ஆயோக் அமைப்பு ஒரு சிந்தனை குழுவாக செயல்படும். ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். மாறும் இந்தியாவிற்கான தேசிய
நிறுவனம், அதாவது நிதி ஆயோக் ஒரு சிந்தனை குழுவாக செயல்படும். இந்த இடத்துல வந்து ஒரு ஃபிக்ஸட் பண்ணி ஒரு டார்கெட்டை எய்ம் பண்ணி அது பண்ணுறது கிடையாது. எப்படிலாம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது லாங் டைம், 7 இயர்ஸு 10 இயர்ஸு 15 இயர்ஸ் அப்படிங்கிறது லாங் டைமில் எப்படிலாம் டெவலப் பண்ணலாம், எந்த மாதிரி ஐடியாஸை வந்து உள்ளே கொண்டு வரலாம், எந்த மாதிரி டெக்னாலஜி உள்ளே கொண்டு வரலாம், வெளிநாட்டிலேருந்து என்ன டெக்னாலஜி உள்ளே கொண்டு வரலாம், என்ன அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது நிதி ஆயோக் அமைப்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள் அப்புறம் யூனியன் பிரதேசங்கள் அவங்களோட பங்களிப்பும் இதில் இருக்கணும் அப்படின்னு முக்கியமாக சொல்கிறது 2வது பாயிண்ட்டு. அதுக்கு அடுத்தது இதில் மத்திய அரசு மட்டும் இல்லாமல் மாநில அரசும் இதில் நிறைய வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. பங்கேற்கிறதுக்கு வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது 4வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்தோட தேவைகள் ஒன்று இருக்கும்ல. ஸோ ஒவ்வொரு ஏற்கனவே சொன்னது தான், மாநிலத்தோட தேவைகள், ஸ்டேட்டோட நீட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கான ஆதாரங்களை திரட்டி அதை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஆதாரங்களை ஒதுக்கீடு செய்ய அதிகாரங்கள் வந்து மாநிலத்துக்கு கொடுக்குறாங்க. மாநிலத்துக்குன்னு அதிகாரம் வழங்குறாங்க. சிம்பிளாக ஒரே பாயிண்டில் வந்து சொன்னால். ஓகேங்க. ஸோ அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு 5வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா திட்டக்குழுவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கலைச்சிட்டாங்கல்ல, அந்த திட்டக்குழுவை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களில் அவங்களோட கருத்துக்களை வந்து தேசிய வளர்ச்சி குழுவிட்ட தான் போய் சொல்ல முடியும். ஐயா இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். நேராக திட்டக்குழுவிட்ட போய் சொல்ல முடியாது. ஓகேங்களா. இப்போ நிதி ஆயோக் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்கள் அவங்களோட தேவையான அந்த நீட்ஸ், அந்த ஆதாரங்களை திரட்டி அவங்க டைரெக்டாக என்ன பண்ணலாம், நிதி ஆயோக்கிட்ட சொல்லலாம். நிதி ஆயோக் திட்டக்குழுவை கலைச்சிட்டு நிதி ஆயோக் கொண்டு வந்த அதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருக்குது, மாநிலங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, மாநிலங்களோட குறைகளை வந்து எடுத்துகிட்டு போக முடியல, இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் மெயினான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா திட்டக்குழுவை கலைச்சிட்டு நிதி ஆயோக் கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் இதுதான் ஒன்லைன்னா இதான். இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க ரீசனில். அதுக்கு அடுத்தது கடைசியாக நம்ம பார்க்க போகிறது நிதி ஆயோக். அதுக்கு அடுத்தது திட்ட ஆணையம். இதோட வேறுபாடுகள், டிஃப்ரென்ஸு. தலைவர் யாருன்னா நிதி ஆயோக்கில் பிரதமர், திட்ட ஆணையத்துலேயும் பிரதமர் தான் இருப்பார். இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்கோங்க. துணைத் தலைவர் யாருன்னா பிரதமரால் நியமிக்கப்படுகிறார். ஆனால் திட்ட ஆணையத்தில் துணைத் தலைவர் கேபினட் அமைச்சர் தகுதி கொண்ட ஒருவர் நியமிக்கப்படுவார். ஓகேங்களா. அடுத்தது ஆளுநர் குழு, முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்களும். இங்கே தேசிய வளர்ச்சி குழு. தேசிய வளர்ச்சி குழுங்கிறது என்ன, இவங்களுக்கு ஏதாவது நீட் இருக்குது, மாநிலத்தில் ஏதாவது ஒரு நீட் இருக்குது, கருத்து ஏதாவது சொல்லணும், ஒரு திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னா அந்த கருத்தை போய் டைரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, தேசிய வளர்ச்சி குழுவில் போய் சொல்லணும். அவங்க தான் அதை எடுத்துகிட்டு போவாங்க. ஓகேங்களா. நமக்காக இன்னொருத்தட்ட சொல்லி சிபாரிசு பண்ணுறது மாதிரி. ஓகேங்களா. அது வந்து திட்ட ஆணையத்தில் இருந்தது. அடுத்தது உறுப்பினர் செயலர். பிரதமரால் நியமிக்கப்படும் தலைமை நிர்வாக அதிகாரி என்று அழைக்கப்படுவார். ஓகேங்களா. உறுப்பினர் செயலர். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செயலர்கள், அது உறுப்பினர் செயலர்கள் வழக்கமான செயல்முறைகளில் கீழ் நியமிக்கப்படுவார்கள். நார்மலாக எப்படி வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்களோ அதான் இருப்பாங்க. இது வந்து பிரதமரே டைரெக்டாக வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அவங்கள தலைமை, அது சிஇஓன்னு வந்து அழைக்கிறாங்க. தலைமை நிர்வாக அதிகாரி என்று அழைக்கப்படுகிறார். இந்த ஒரு டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பகுதி நேர உறுப்பினர்கள். தேவையை பொறுத்து தேவையை பொறுத்து அவ்வப்போது பகுதி நேர உறுப்பினர்கள் நியமிக்கப்படுறாங்க. ஆனால் இங்கே திட்ட ஆணையத்தில் பகுதி நேர உறுப்பினர்களை நியமனம் செய்வதற்கான பகுதி வழங்கப்படவில்லை. இதுவும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது முழு நேர உறுப்பினர்கள். திட்ட ஆணையத்தை விட குறைவான எண்ணிக்கையில் முழு நேர உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் இருக்கும். முழு நேர உறுப்பினர்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 பேர்னு சொன்னோம். கடைசி திட்ட ஆணையத்தில் 8 முழு நேர உறுப்பினர்கள் வந்து இருந்தார்கள். இது வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக்கில் முழு நேர உறுப்பினர்கள் அப்படிங்கிறது 5 பேர்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து வெப்சைட்லேயும் நியூஸ் சேனல்ஸ்லேயும் ப்ளஸ் வந்து எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் அந்த பேப்பர்ஸ்லையும் போட்டிருந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா 4 அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க, இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தோம். நிதி ஆயோக்னா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அப்புறம் இப்போ கரண்ட்டில் யாரெல்லாம் லீடர்ஸ் வந்து இருக்காங்க, இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க, க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் அது நம்ம தனியாக எடுத்து கொடுத்துருக்கோம். அப்புறம் நிதி ஆயோக்கோட டேட்டு முக்கியமாக இதில் தான் கொஷின் வரும். என்னென்ன டேட்டில் அறிவித்தாங்க, என்னென்ன டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷார்ட்டாக வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. திட்டக்குழுனா என்ன, நிதி ஆயோக்னா என்ன, அதோட டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தோம். அதுலேயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். திட்டக்குழு பார்க்கும்போது இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு புரியும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.